ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி கேஸில் இன்றைக்கி நல்லா நடந்துட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மீனா வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இல்லை, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு அப்போ மீனா போய் சொல்லணும், இல்லைனா ஸ்ருதி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு நீங்கள் பாத்ரூம் குளிக்க போனீங்களே, அப்போ தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் திங்க் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை, நான் வந்து இன்ஜினியர்கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், அதை தான் இவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இனிமேல் எங்கேயாவது போனால் வீட்டில் தெளிவாக சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, கோயிலேருந்து புளியோதரை எடுத்துகிட்டு வந்தேன், நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட வந்து மனோஜ் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. உன் பொண்டாட்டி தான் ஒரு நாள் வெளில போனால் நான் கூட தேடிட்டு வந்தேன்லடா, நீ வந்து என் கூட தேடிட்டு வரலன்னு பரவாயில்ல, ஒரு வார்த்தையாவது கேட்டியா, நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாரு. ரோஹினி வந்துட்டு நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, நான் பிளேட் எடுத்துகிட்டு வரேன், மாடியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மாடிக்கு போனோடனே ஃபோன் வருது. மீனாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி பதட்டமாக கேட்குறாங்க, மீனா பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா சொல்லிட்டு. சாரி அத்தை, மீனா வீட்டுக்கு வந்துட்டேன், அந்த சந்தோஷத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து மீனா வந்து என்னன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவனை ஊரே தேடி அலைஞ்சவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டேனா அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரொம்ப அழுதிங்க போலவே, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் அழலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி சமாளிக்கிறாரு. நான் பார்க்காம போயிட்டேனே, எங்கேயாவது மறைஞ்சிருந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது வேறு, நான் அழுகுறத நீ மறைஞ்சிருந்து பார்க்கணுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதில் இன்னொரு சம்பவம் வர நடந்துச்சு. நான் உன்னை தேடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எனக்கு முன்னாடி உன் தம்பி அங்கே வந்து நிற்கிறான், நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு. அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சான்னு தெரியலையா, இப்பெல்லாம் பண்ணிட்டு தெரிகிறான். நான் போனால் அவனை கேட்குறேன், சாரிங்க அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீ ஏன் ஒரு சாரியை வேஸ்ட் பண்ணுற, அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மறுநாள் காலையில் மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா என்னடி இப்படி பண்ணிட்டேங்க, போனால் சொல்லிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சத்யா வராரு. சத்யா பார்த்துட்டு மீனா கோச்சிக்கிறாங்க. ஏன்டா அந்த மாதிரி பண்ண, மாமா மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற, மாப்பிள்ளை மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அவரே மீனாவை காணோன்னே எவ்வளோ பதட்டமாக தேடி அலைஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா திட்டுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்யா திட்டுறாங்க. இல்லைம்மா, சிட்டி தான் வந்து அக்காவை காண ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னால் அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லுவோம். அவன் கூட சேர்றது நிறுத்த, அப்போ தான் நீயும் உருப்படுவா, அவனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து சிட்டியை பார்க்க வந்து சத்யா வராரு. நேற்று நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு, என்ன இருந்தாலும் அவர் மேலே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கூடாது. இது வரைக்கும் நான் பணத்தை அடித்த விஷயத்தை பற்றி அவர் வீட்டில் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக தான் இருக்காரு, என் விஷயத்திலே தலையிடுறதில்ல. அப்படி இருக்கும்போது அவர் விஷயத்தில் நான் இனிமேல் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன், நம்ம ஒதுங்கிக்கலாம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லவும் சிட்டி வந்து ஷாக் ஆகிறான். இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.